என்ன விஷயம் எங்க போற ஏண்டா ஏன் ஜாத்தி அடிக்கலாம் மாட்டீங்களா ஏன் நாங்களே கஷ்டப்படல ஏண்டா டேய் ராஜா ஜாத்தில அடிக்கலாம் மாட்டியா கம்பெனில வாங்கி 6 லட்சத்தை கட்டிட்டு கிளம்பி கம்பெனில வாங்கி 6 லட்சம் நான் பேசுகிறேன்னா டேய் என்னடா கேட்ட பெடிக்கிறேன்னா பணத்தை யார் வச்சு கொடுத்தல கேட்ட பணத்தை நான் உம்மால வச்சுதான் கொடுத்தேன் ஆமா ஆமா நான் உம்மால வச்சுதான் கொடுத்தேன் எங்க அம்மா பக்கத்துல வச்சு பணம் கொடுத்தா ஆமா பணம் வேணுமா போய் எங்க அம்மா சிவகாமி மயிர் ஏண்டா நாங்க பணம் கொடுத்ததெல்லாம் அதை வந்து வரப்படுவோமா ஏண்டா நீ இந்த ஆரணி ரோஜா நாடக மன்றத்திற்கு வந்த பிறகுதான் பூவரசன் 4 ஊருக்கு தெரியுது 4 பேருக்கு தெரியுது பேரும் புகழுமா இருக்கிற நல்லா வாழ்க்கை நம்ம நடத்துற அருமையான சாப்பாடு அன்பான உபசரிப்பு அந்த மீனா போட்டு சாப்பிட்டிய என் வயிறு நான் மீனா போக கூடாது இல்லையா மீனாவை பார்க்கணும் மீனை போட்டு சாப்பிட்டான் 4 முட்டை சாப்பிட்ற வீட்டுல போய் சாப்பாடு என்னடா வழி செய்வேன் எப்படி பழைப்பு இந்த உலகத்துல நீ கூத்தாடி நான் கூத்தாடி அடி வாங்கி சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏண்டா எனக்கு 1000 வேலை கிடைக்குது 1000 வேலையா ஆமா இந்த வேலை விட்டா உனக்கு என்னடா வேலை இருக்கு ஊரு தலைவர் வச்சுன்னு சாராய கடை வச்சு போயிச்சுன்னு போயினா செய்டா ஒரு கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதோ இல்லையோ ஒரு கோவில் குளம் இருக்குதோ இல்லையோ சாராய கடை இருக்கணும் இனிமே ஊருக்கு ஒரு ஒயின் ஷாப் தர்றேன் ஏண்டா 145 ரூபாய் இருக்கிறான் சாலை ஆமா அதனால 145 ஒரு 5 சொச்சமாவே சொல்ற பாட்டிலோட ரேட் என்னவோ 140 தான் 140 தான் அந்த அட்டை பெட்டில இருந்து எத்து கொடுக்க அம்மா தாலியாருக்கு 5 ரூபாய் 5 ரூபாய் இதுல 100 ரூபாய் பெட்ரோல் அப்புறம் வாட்டர் கிளாஸ் சைடு எங்க போறோம் ஏண்டா இவ்வளவுதான் செலவாகும் தெரியல அந்த கர்மத்தை ஏன்னா போய் குடிக்கிற தலையெழுத்து குச்சிதான் அவன் என்ன பண்ண முடியும் அப்படி கூடாது ஏன்டா டேய் நீ நானும் மாவு மச்சான் நீ மட்டும் சாரா கடை வச்சு போச்சுக்கிறா கடைசி வரைக்கும் நான் கூத்தாட வடித்தேன் இந்த தொழில விட்டுடு நீ என் கூட வந்துரு உனக்கு பக்கத்துல சால்னா கடை போட்டு கொடுத்துறேன் கடை சால்னா கடை எனக்கு சால்னா கடை உனக்கு சாராய கடை உனக்கு என்ன வேலை எனக்கு என்ன வேலை எனக்கு விக்கிற வேலை உனக்கு மொத்த நக்கற வேலை என்ன வேலை இனிமே மூட்டுக்கு பிரச்சனை வந்தா சாப்பிட்டியா சூப்பரா இருக்குது டீ டீயா வந்துங்க டீ இல்ல காஃபி சாப்பிட்டியா நல்லா இருக்கா சாப்பிட்டேன் சாப்பாடு நான் உட்காந்து மனுஷன் தொழிச்சா போச்சியா படுபாவி டேய் சின்ன வயசு முன்ன வச்சுக்கின்னு சாப்பாட்டை குறை சொல்லாதுடா என்ன குறை வச்சாங்க உங்களுக்கு சாப்பாடு நாடக்காரும் பார்க்காத உறவுக்கு மேல அவ்வளோ ஒரு அற்புதமா பரிமாறினாங்க என்ன குறை கண்டுபிடிச்சலாம் என்ன அந்த ரசம் ரொம்ப தண்ணியா வச்சுக்கிறாங்க 2 பக்கெட் தண்ணி ஊத்திருப்பாங்க ரசம் தண்ணியா போச்சா ரசம் தண்ணியாவா போச்சா என்ன பண்ண ஒரு கறிவேப்பிலை போட்டா உரு தான் போடுவான் கிளகலியா போட்டு வச்சிருக்கான் கறிவேப்பிலை கிளகலியா அது ஒரு காலையில வந்து வீது எப்படி பேய்ச்சி தூண்டுறதுனே தெரியல பேய்ச்சி தூண்டுறதா சாப்பிடுறதுனே தெரியல படவா ரசம் அவன் பேஞ்சி துண்ணுவான் அவன் குடிப்பான் எல்லாத்தையும் அவன் செய்வான் பிசைந்து அப்படி சொல்லு படுபாவி டேய் அப்ப உங்க வீட்டுல ரசம் எப்படி வைப்பாங்க அது எப்படி சாப்பிடுவா அது ரசம் இல்ல உங்க அம்மா சிவகாமி வைக்கிற விஷம் அது நீ வந்து நான் வந்தா நம்ம கூட காட்டு பண்ணி விடுச்சு நைனா கொஞ்சம் ஏந்திர சொல்லுங்க நீங்க 2
ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறீங்க நாம ஓடிக்கிறீங்க அப்ப நான் லூசு நீங்க ரெண்டு பேரும் காரியம் ஏய் மத்த லூஸ் தான் நீ நான் லூஸ் காரிகாரனை தான் உட்காந்தோம் ஏய் லூஸ் ஆண்டா ஓடிங்க தளபதியை பார்த்து லூசுன்ற அவர் எப்படியாப்பட்டவரு அவர் லூஸ் தான் சத்தியமா நிரூபிக்க முடியுமா நிரூபிச்சா நீ என்ன வாங்கி தருவ இப்பவே 2 டீ உனக்கு சூடா வாங்கி தரியா உங்க அம்மால வச்சுக்கிற மாதிரி எங்க அம்மால வச்சு அம்மா மேல சத்தியமா போ இங்க வாங்க என்னடா இப்ப எங்க ஊர்ல அண்ணன் தம்பி ரெண்டு ரெண்டு பேரு அதுல பெரும் பேரு நீ லூசு சரி சின்னவன் பேரு நான் லூசு பெரியவன் பேரு நீ லூசு நீ லூசு சின்னவன் பேரு நான் லூசு சரி இப்ப பெரியவன் நீ லூசு கடைக்கு போட்டான் கடைக்கு வீட்டுல இருக்காரு நான் லூசுடா கன்ஃபார்ம்டா கன்ஃபார்ம் ஆனா வீட்ல இருக்கிறவன் நீ லூசு சொல்லு சரி அதை விடு